என்னடா கிரவுண்டுக்குள்ள தல தோனி இருக்காரு, ஆனா அவரு பார்க்காம ஆடியன்ஸ் எல்லாம் வேற யாரையோ பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா ஒரிஜினல் தல உள்ள இருக்காரு. மக்களை இன்னைக்கு மேட்ச் பார்க்கறதுக்கு சென்னை சேப்பாக்ல தல அஜித் அவர்கள் வந்திருந்தாரு. அப்புறம் என்ன கிரவுண்டு ஃபுல்லா சரவெடி தான். கிரவுண்டுக்குள்ள ஒரு தல விளையாடுறாப்ல, அதை வெளியிருந்து ஒரு தல ரசிக்கிறாப்ல. இன்னைக்கு ஒரே ரெட்டத்தல சம்பவம் தாங்க. சிவகார்த்திகேயன், ஸ்ருதிஹாசன் இன்னைக்கு எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. ஆர்சிபி மாதிரி 6 மேட்ச் கண்டினியூஸா ஜெயிப்போம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்களே. இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்ட்டு ரசிகர்கள் கூட்டம் மலை மோதிச்சு. ஒரிஜினல் தலையை மேட்ச் பார்க்க வந்தாலும் தல தோனியோட டீமுக்கு பிடிச்ச பீடை இந்த வருஷம் முடியாது அப்படிங்கிற மாதிரி தாங்க மேட்ச் இருந்துச்சு. சொல்ல போனா இன்னைக்கு 11s பார்க்கும்போது இது என்னடா சிஎஸ்கே டீம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அத்தனை புது மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. இன்னைக்கு சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. யங்ஸ்டர் ரஷீத் இன்னைக்கு டக் அவுட் ஆனாலும் மாத்ரே நல்லாவே விளையாண்டாரு. மாத்ரேக்கு இன்னும் சான்ஸ் நிறைய கொடுக்கலாம் போல, நல்லா விளையாடுறாருங்க. இன்னைக்கு 30 ரன் அடிச்சிருந்தாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா ஷாம்கரன் 9, ரவீந்திர ஜடேஜா 21, பிரவீஷ் 42, தூபே 12 மற்றும் தீபகூடா 22. சன்ரைசர்ஸ் இன்னைக்கு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் ஹர்ஷல் பட்டேல் இன்னைக்கு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. தல தோனிக்கு இன்னைக்கு 400வது T20 மேட்சுங்க. இந்த மேட்ச்ல ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா 6 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. 13 ஓவருக்கு 120 ஸ்கோர் இருந்துச்சு. ஆனா மிச்சம் 7 ஓவர் டாட் பண்ணதுனால வெறும் 155 தான் அடிக்க முடிஞ்சது. சென்னை, மும்பை, SRH 3 பேரும் இப்ப ட்ரை சீரிஸ் விளையாண்டு இருக்காங்க இல்லையா, அதுல சென்னை தாங்க ரொம்ப பாவம் அப்படின்னு நினைக்கிறேன். 155 ரன் அடிச்சா வெற்றி அப்படிங்கிற இலக்கோட கிளம்புறாங்க SRH. அவங்களுக்கு ஆரம்பமே அமர்க்கலமா தான் இருந்துச்சு. டக்குன்னு விக்கெட் போனாலும் இன்னைக்கு ஈஷான் கிஷன் பொறுமையா விளையாண்டு 44 ரன் அடிச்சிட்டாரு. கமிந்து மெண்டிஸ் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருங்க. பேட்டிங்லயும் பொறுமையா நின்று இன்னைக்கு மேட்சை ஜெயிக்க வச்சிட்டாரு. மீண்டும் போராடி தோற்றது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி.